institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை லீனியர் ஆக்சிலரேட்டர் லீனாக், கதிர்வீச்சு, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். மேலும் தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 1.22 லட்சம் பெண்களுக்கு 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் HPV DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மொத்தம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும் லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. மக்களாட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 29/3/2026 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்கள் பணி செய்து ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை மேற்கொள்வது என அனைத்து வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு ஏற்ப அதே பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றனர். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.